அந்த துரசிங்கம் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு நான் தான் மூட்டையில கட்டி வச்சேன். ஆனா தேங்காய் மூட்டை நினைச்சு இவங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது தெரிஞ்சுதான் அந்த சரவணனும் துரசிங்கமும் தினேஷை பிடிக்க இங்க தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இவன் கல்யாணம் பொண்ணு கூட்டிட்டு போனா கல்யாணமே நின்றுமே. ஆமா. எப்பா கல்யாணம் நின்னுடுச்சுன்னா எங்க ஆர்டர் அவ்வளவுதான். கையில எவ்வளவு ஈஸியா சொல்றான் பாத்தியா அவன். டேய் உன்ன மூர்த்தி 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 கையில இல்ல என்ன கையில பேசுறான்? இந்த ஆர்டர் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு ஈஸியா வந்து பொண்ணு கூட்டிட்டு போயிடுவானுங்க. நம்ம வேலையை பாதியில நிப்பாட்டு நம்ம நஷ்டப்படணுமா சொல்லு? பிரபு சார், இவர் சக்திவேல் ஐயாவோட தங்கச்சி பையன் தானே? ஆமா. அதுக்கு முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போகணும்? ப்ரோ, சக்திவேல் ஐயாவோட வைஃப் ஜானகி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட சாவுக்கு இவங்க அப்பா தான் காரணம்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. அதனால கூட அவர் பிறந்த தங்கச்சியையும் வெறுத்து ஒதுக்கி இவங்க குடும்பத்து மேலேயும் செம கோவத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு பொண்ணு கொடுப்பாரு? நேர்வழி வேலைக்காகாதுன்னு தான் தம்பி குறுக்க வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா வெட்டுப்பட்டு செத்து போயிருப்பாரு. நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க. தினேஷ், கண்மணி நிஜமா உங்களை காதலிக்கிறாளா? ஆமாங்க. ஏய் என்ன நோமாட்ற? உன் காதலுக்கு நாங்க கஷ்டமோ நஷ்டமோ பண்ணுமா? இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்த விட மாட்டேயா? அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர் நாசமா போயிடும். நீங்க இந்த ஒரு ஆர்டரை பாக்குறீங்க, ஆனா நான் இவங்க வாழ போற வாழ்க்கையை பாக்குறேன். நானும் ஆதரியும் இவங்க காதலுக்கு உதவி பண்ணலான்னு இருக்கோம். அண்ணத்துக்கு கூட விஷயம் தெரியும், அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. உனக்கு என்னப்பா, கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்தவன் ஈஸியா நிப்பாட்டு போயிடுவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. இது எங்களோட பொழப்பு. எங்க பொழப்புல நாங்களே மண்ணள்ளி போடணுமா? ஏய் மூர்த்தி, இரு மூர்த்தி, நீ எதுவும் இப்ப பேசாத, நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ சென்னையில இருந்து இந்த ஆர்டருக்காக வந்திருக்கோம். இவனுங்களால கேன்சல் ஆச்சுன்னா எப்படி கையல்? நீ கொஞ்சம் நிதானமா இரு, நான் பேசிக்கிறேன். சரி பேசு.